குக் வித் கோமாளியில் சந்தோஷ் சார் பண்ண பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் பீட்ரூட் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்பவே சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு தடவை தண்ணி ஊற்றி அரைக்கும் போதே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நமக்கு திக்கான ஜூஸ் தான் வேணும். இதை நம்ம இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி ஃபஸ்ட்டு ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். இதை இப்போ நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ கடாயை நல்லா ஹீட் பண்ணிடலாம். இந்த ஜூஸை நம்ம கடாயில் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். 3 பீட்ரூட்க்கு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் ரொம்ப சுகர் கம்மியாக இருந்தனால நீங்கள் 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கரைங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த பக்கம் இந்த பக்கம் நகராமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்ல அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ முந்திரி நல்லா தாளித்து நெய்யில் பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இதோட நம்மளோட சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. சீரியஸ்லி இது பீட்ரூட் அல்வானே கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பீட்ரூட் ஸ்மெல் கொஞ்சம் கூட அடிக்கலை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.